Hi friends, என் பேர் ரவிக்குமார். என்னோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர். இந்த ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்புறம் A to Z ஃபோட்டோஷாப் சம்மந்தமாக எல்லாமே சொல்லித்தர போகிறோம். ஒரு பேசிக் லெவலில் இருந்து ஹை எண்ட் வரைக்கும் நம்ம எல்லாமே சொல்லித்தர போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ நம்ம ஃப்யூச்சர் வீடியோ எல்லாமே மேக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் நம்ம குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி கேளுங்க. நான் அதை வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப் சம்மந்தமாக ஒரு சின்ன ஸ்மால் இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் பற்றி எல்லாமே பார்ப்போம். நம்ம பேசிக் லெவல்லேருந்து ஏன்னா ஃபோட்டோஷாப்பே தெரியாதவங்க வந்தாங்கன்னா நம்ம சேனலில் லேர்ன் பண்ணி ஒரு ஜாப் போகிற லெவலுக்கு நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக வர வீடியோலாம் கரெக்டாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா அடோப்புங்கிற கம்பெனி தான் லான்ச் பண்ணாங்க February 1999. ஓகேங்களா? 1990 February மாதம் 19ஆம் தேதி லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் நோல், ஜான் நோல், இந்த 2 பேர் தான் ஃபோட்டோஷாப்பை லான்ச் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. 1988லேயே இது பண்ணியிருந்தாங்க, கண்டுபிடிச்சி இது பண்ணினாங்க. சரிங்க, பைனரி ஸ்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா சென்னைக்காரர் சீதாராம் நாராயணன்கிறது. இவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியரிங் கூட. இவர் பார்த்திங்கன்னா அடோப் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. இவருக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபோட்டோஷாப் 1லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா வெர்ஷன் 23 வரைக்கும் வந்துருக்குது. ஸோ அதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். இவர் வந்ததுக்கப்புறம் தான் கேமரா ஃபில்ட்ரு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ ஃபோட்டோஷாப் படித்தா நம்ம என்னென்னலாம் ஆகலாம், ஏன்னா ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணால் நம்ம என்ன ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எங்கே ஜாப்புக்கு போகலாம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம், ஃப்ளெக்ஸ் டிசைனர் ஆகலாம், டிடிபி ஆப்ரேட்டர். அதாவது நம்ம ஒரு பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு பில் புக்கு ரெடி பண்ணுறவங்க, இல்லை ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணுறவங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிடிபி ஆப்ரேட்டர் அந்த இது மாதிரி இதுக்குள்ளே வந்துடும். ஒரு பில் புக்கு, ப்ரௌசர், வெட்டிங் கார்டு எல்லாமே பண்ணலாம். சரிங்களா? அதேமாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ரீடச்சிங் வரும், ஓல்டு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கலர் பண்ணுறது வரும், அப்புறம் ஃபோட்டோ கட்டிங் வரும், இந்த மாதிரி நிறைய வரும். அப்புறம் கிராஃபிக் ஆர்டிஸ்ட், வெப் டிசைனிங். இப்போ வெப்சைட் டிசைன் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லேஅவுட் டிசைன் பண்ணலாம், லோகோ டிசைன் பண்ணலாம், அப்புறம் ரெண்டு இமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். வெப்சைட் டிசைனுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி மல்டிமீடியா டிசைனர், சோசியல் மீடியா டிசைனர்னால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நிறைய ட்விட்டர் இந்த மாதிரி இதில் போடுறதுக்கு அந்த போஸ்ட் போடுறதுக்கான இமேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் UI/UX டிசைனிங், அதாவது நம்ம ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறோம்னா அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு UI/UX டிசைனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டிசைன் பண்ணுறது பேசிக்காக ஃபோட்டோஷாப்பில் நம்ம பண்ண முடியாதது டிசைனே கிடையாது. ஸோ வெட்டிங் ஆல்பம் டிசைனர், அதாவது கல்யாண இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு இது பண்ண ஆல்பம் டிசைனிங் பண்ணலாம். ஃபோட்டோ ரீடச்சிங், லோகோ டிசைன் நீங்கள் பண்ணலாம். ப்ரௌசர், பேம்ப்ளெட், எனிதிங் எல்லாமே டிசைன் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் இதுதான் பண்ண முடியுன்ட்டு இல்லை, எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஜாப் எங்கே எடுக்கலாம், ஃப்ரீலான்சரில், அதாவது ஆன்லைன் ஜாப்பை எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வொர்க், ஃப்ரீலான்ஸ், இந்த மாதிரி 11 வெப்சைட் இருக்குது. இது போக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. டாப் 10 நான் எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களோட சாம்பிள்ஸை அப்லோடு பண்ணிங்கன்னா இவங்ககிட்டேருந்து உங்களுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. சரிங்களா? ஒரு ஜாப் கொடுக்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா உங்களோட சாம்பிள்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு நீங்கள் தான் போஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு $5 இந்த ஒர்க்குக்கு எனக்கு $5 வேணும், இல்லை $10 வேணும், இல்லை $15 வேணும்னா நீங்கள் தான் அது இது பண்ண போகிறீங்க, போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது உங்களோட சாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள ஃபர்தராக ஃபாலோ பண்ணி இது பண்ணி
உங்கள் ஒர்க்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் ஒர்க்கு இதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டும் வரதுக்கும் இதாக இருக்குது. 100% இதில் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா 100% உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபோட்டோஷாப் டிசைனிங் ஒர்க், என்னென்ன டிசைனிங் ஒர்க் நம்ம ஃபோட்டோஷாப் படித்தா பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக நம்ம இங்கே எடுத்துருக்கேன். அதாவது தமிழ்நாட்டில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பேசிக்காக எல்லோரும் பண்ணுறது, அதாவது ஹோம் பேஸ்டாக ஆகட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணுற மாதிரி ஆகட்டும், இல்லை ஒரு ஆன்லைன் ஜாப்பாக இருக்கட்டும், எதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஸ்டுடியோ ஒர்க் பண்ணலாம். அதாவது ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கலாம். மெயினாக ஃபோட்டோ ஸ்டுடியோக்காரங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ரீஸ்டரேஷன் ஒர்க்கு, ஃபோட்டோ கட்டிங், பாத் கிளிப்பிங். அதாவது நீங்கள் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதே மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் அதில் போடுற இமேஜ் எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி தான் அப்லோட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இமேஜ் மெர்ஜ், 2 இமேஜ் மெர்ஜ் பண்ணுறது, பேக்ரவுண்டு இது இன்னொன்று. இப்போ ஒரு 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அதில் இன்னொருத்தர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட அதை நம்ம ஆட் பண்ணி கொடுத்துடலாம். வெட்டிங் ஆல்பம் டிசைன், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஆல்பம் டிசைன் ஃபுல்லாமே ஃபோட்டோஷாப்பில் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பிஸ்னஸ் கார்டு டிசைனு, லோகோ டிசைன், வெப்சைட் லேஅவுட் கிரியேட்டு, ப்ரௌச்சர் டிசைன் பண்ணலாம். டிஜிட்டல் ஆர்ட் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆர்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பில் புக் டிசைன் கூட நீங்கள் இதில் பண்ணலாம். பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், லேமினேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு ஃபர்தராக நீங்கள் உங்களுக்கு மந்த்லி ஒரு 40லேருந்து 50 வரைக்கும் ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஓகேங்க, 50K வரைக்கும், 40லேருந்து 50K ஏர்ன் பண்ணுற வரைக்கும் ஃபோட்டோஷாப் நல்லா தரவாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஹோம் பேஸில் ஒரு சிஸ்டம், நல்லா ஹையர் எண்ட் சிஸ்டம் ஒன்று வாங்கி வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி உங்கள் சாம்பிள்ஸ் போஸ்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். அது மாதிரி ஓல்டு இமேஜ் ரீடச், இந்த ஓல்டு இமேஜ் ரீடச் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்கள் குறைவு தான். ஏன்னா அந்த மாதிரி கஷ்டமான வேலையை பண்ணுறதுக்குள்ள ரொம்ப ஆட்கள் குறைவு தான். அந்த மாதிரி இதே நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா நிறைய ஃபர்தரான ஆர்டர் எடுக்கலாம். அதே மாதிரி சோஷியல் மீடியா போஸ்ட், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், இதுக்கெல்லாம் போஸ்ட் டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஓகேங்களா? இதுக்கெல்லாமே நல்ல ஜாப் இருக்குது. அது மாதிரி ஃபோட்டோ மனிப்புலேஷன் ஒர்க்குனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட் பண்ணுறது, ஒன்று இல்லாமல் இருக்கிறத நமக்கு ரொம்ப க்ரியேட் பண்ணுறது. இப்போ அவதார் படத்துல எல்லாம் இப்படி இது க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஷாப்லேயே க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபாண்ட் மேக்கிங்னா எழுத்து வடிவமைப்பு. ஓகேங்களா? அது க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி வெக்டார் ஆர்ட் இன்னும் நிறையா பண்ணலாம். நம்ம அதை ஃபர்தராக அடுத்தடுத்த ஃபியூச்சர் வீடியோஸில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் எல்லாமே நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு பேசிக் லெவலில் இருக்கிறீங்கன்னா, அதாவது ஒன்றும் தெரியல அப்படின்னா, ஃபுல்லாக ஃபோட்டோஷாப் கற்றுக்கணுன்னு வர விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்லா நம்ம தெளிவாக சொல்லி தருவோம். இல்லை உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சார் எனக்கு இது புரியல அப்படின்னா கூட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வாங்க, நான் அது என்னங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி என்னோடய வீடியோ அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம டூல்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.